பேனல்களை அமைத்துக் கொள்ள பலரும் விருப்பப்படுவர். ஆனால் எப்படி அமைப்பது, யாரை அணுகுவது என்ற குழப்பங்கள் இருக்கும். அத்துடன் சோலார் பேனல்கள் விலை அதிகம் என்ற எண்ணமும் பரவலாக இருக்கிறது. மானியம் கிடைப்பதில் சிக்கல் என்றும் கூறப்படுகிறது. சோலார் பேனல்களுக்கு மானியம் எவ்வளவு, இந்த மானியத்தை பெறுவது எப்படி, இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். சென்னை எழும்பூரை சேர்ந்த அரவிந்த் என்பவர் தனது வீட்டில் சோலார் பேனல் நிறுவியிருக்கிறார். அவரிடம் இந்த சோலார் பேனல் நிறுவுவதற்கு எந்த விதமான முயற்சி எடுக்கப்பட்டது என்பது தொடர்பாக பேசலாம். வணக்கம் அரவிந்த், இப்போ உங்களது வீடுகளில் நீங்கள் சோலார் பேனல் நிறுவியிருக்கிறீங்க. இப்போ இதற்காக நீங்கள் என்ன மாதிரியான முயற்சி எடுத்தீங்க? அரசு தரப்பில் என்ன மாதிரியான ஒரு சப்சிடி மானியம் அளிக்கப்பட்டது? இது நான் சிஎம் இன்சென்டிவ் ஸ்கீமில் வாங்கியிருக்கிறேன். கவர்மெண்ட் எனக்கு இதில் 50,000 rupees சப்சிடி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு இந்த சப்சிடி பெறுவதற்காக நீங்கள் என்ன மாதிரியான அப்ளை பண்ணீங்க? நாங்கள் டெடா வெப்சைட்டில் போனோம். அங்கே வெப்சைட்டில் போனவனும் அங்கே ஒரு 20-30 ஆளுங்க இங்கே இருக்காங்க. எனக்கு ஒரு கம்பெனி பிடிச்சிச்சு. அந்த கம்பெனியில் ஃபோன் பண்ணேன். அவங்க இமீடியட்டாக ஒரு வாரத்தில் உள்ளே வந்துட்டு பிளான் போட்டாங்க. இவரை போல யார் வேண்டுமானாலும் சோலார் பேனல்களை வீட்டில் பொருத்தி தங்கள் வீடுகளுக்கான மின் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம். மாசு ஏற்படுத்தாத மின்சக்தியான சூரிய ஒளி மின்சக்தியை அனைவரும் பயன்படுத்திக் கொள்வதை ஊக்குவிக்க மத்திய மாநில அரசுகள் நிதி உதவி செய்கின்றன. மத்திய அரசு சார்பில் 1 கிலோவாட் சோலார் பேனலுக்கு 15,000 ரூபாய் நிதி உதவி அளிக்கப்படுகிறது. மாநில அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்டேட் இன்சென்டிவ் அப்படின்னு ஒன்று தராங்க. 1 கிலோவாட் உங்கள் ரூஃப்டாப் மேற்கூரை மேலே சோலார் அமைக்கிறதுக்கு 20,000 அவங்க கூடுதல் நிதி உதவியாக தராங்க. வீடுகள், மருத்துவமனைகள், கல்வி நிலையங்கள், சமூக சேவை நிறுவனங்கள் ஆகியவை இந்த உதவியை பெற முடியும். அதே நேரத்தில் தனியார் நிறுவனங்கள், தொழில்துறையினர் இந்த சலுகையை பெற முடியாது. இந்த நிதியுதவியை அந்தந்த மாநில அரசு மூலம் பெற முடியும். தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு எரிசக்தி மேம்பாட்டு அமைப்பு மூலம் இந்த சலுகையை பெற முடியும். வீடுகளில் சோலார் பேனல்களை நிறுவும் முன்பாக மின்சக்தி எவ்வளவு தேவை என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப பேனல்களை திட்டமிட்டு அமைக்க வேண்டும். இன்னும் 7 ஆண்டுக்குள் 1,00,000 மெகாவாட் மின்சாரத்தை சூரிய ஒளி மின்சக்தி மூலம் உருவாக்குவதற்கு மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்திருக்கிறது. ஆனால் இதுவரை 5% தான் எட்டப்பட்டிருக்கிறது. இந்த இலக்கு குறைவதற்கு மக்களிடம் போதுமான விழிப்புணர்வு இல்லாத காரணம் கூறப்படுகிறது. எனவே மக்களிடம் விழிப்புணர்வை அதிகப்படுத்தவும் தேர்ந்த பயிற்சி பெற்ற நபர்களை உருவாக்குவதன் மூலம் இந்த இலக்கை எட்ட முடியும் என்று நாம் நம்பலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் வேல்சங்கர்.